மனசு வலிக்கிற மாதிரி நடக்கிற காரியம் நடக்கும்போது கூட மனம் தளராம இருக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு சிறிய விவசாய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்களின் வாழ்வாதாரம் விவசாயம்தான். குடும்பத் தலைவர் ஒரு நேர்மையான மற்றும் கடின உழைப்பாளி. அவருடைய மனைவி மிகவும் அன்பானவள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். சிறுவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், சிறுமி அமைதியானவள். ஒரு வருடம் பருவமழை பொய்த்து போனது. நிலம் வறண்டு போனது. பயிர்கள் வாடின. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இந்த குடும்பமும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர்களின் சேமிப்பு கரைந்தது. அடுத்த வேளை உணவுக்கே சிரமமான நிலை ஏற்பட்டது. மனசு வலிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்தன. கடன்காரர்கள் வீடு தேடி வந்தனர். குழந்தைகள் பசியால் வாடினர். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் குடும்பத் தலைவர் மனம் தளரவில்லை. அவர் தன் மனைவியிடம், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனம் தளரக்கூடாது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாம் நிச்சயம் மீண்டு வருவோம் என்று ஆறுதல் கூறினார். அவர் கிராமத்து இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு யோசனை கூறினார். நாம் அனைவரும் சேர்ந்து அருகில் உள்ள நகருக்குச் சென்று கூலி வேலை செய்யலாம். வரும் பணத்தை வைத்து நம் குடும்பங்களை காப்பாற்றலாம். பிறகு மழை வந்ததும் மீண்டும் விவசாயத்தை தொடரலாம். முதலில் தயங்கினாலும் அவருடைய விடாமுயற்சியைக் கண்டு அனைவரும் சம்மதித்தனர். ஆண்கள் அனைவரும் குடும்பத்தோடு நகருக்குச் சென்றனர். அங்கு பல்வேறு கடினமான வேலைகளைச் செய்தனர். வெயிலிலும் மழையிலும் இரவு பகலாக உழைத்தனர். இந்த கடின உழைப்பால் அவர்கள் ஓரளவு பணம் சேமித்தனர். அதில் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கினர். கிராமத்தில் இருந்த முதியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். சில மாதங்கள் கழித்து கிராமத்தில் நல்ல மழை பெய்தது. விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். நகருக்குச் சென்ற இளைஞர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் சேமித்த பணத்தைக் கொண்டு மீண்டும் விவசாயத்தை தொடங்கினர். இந்த முறை அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் விவசாயம் செய்தனர். அவர்களின் கடின உழைப்பு வீண் போகவில்லை. நல்ல மகசூல் கிடைத்தது. வறட்சியால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்தனர். இந்த சம்பவத்தின் மூலம் மனசு வலிக்கிற மாதிரி நடந்தாலும் மனம் தளராமல் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்பதை அந்த கிராம மக்கள் உணர்ந்தனர். குடும்பத் தலைவர் தன் விடாமுயற்சியாலும் தன் நம்பிக்கையாலும் தன் குடும்பத்தையும் கிராமத்தையும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்தார். அவர் தன் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், ஆனால் மனம் தளராமல் நாம் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று எப்போதும் கூறுவார். இந்த கிராம மக்கள் அந்த சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையுடன் வாழ்ந்தனர்.